ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு 2 காரியங்களை தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. ஒன்று, நமக்கு பிடிக்காதவர்கள் நாம் எதை செய்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்காது. ஒரு மனுஷனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க செய்கிறதெல்லாம் பிடிக்கும். அதுவே அவங்கள பிடிக்கலன்னா அவங்க செய்கிறது எதுவுமே பிடிக்காது. இயேசுவும் அப்படித்தான். பரிசேயர்களுக்கு இயேசு என்றாலே பிடிக்காது. ஆனால் அவர் எதை செஞ்சாலும் அவனுங்க குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க, பாராட்டவே மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஏன் இயேசுவை பரிசேயர்களுக்கு பிடிக்கவில்லை? ஏன்? அவர் உண்மையை சொன்னார். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடலை. அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினார். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களை விட வல்லமையுடையவராய் இருந்தனர். அதே போல் மக்கள் அவர் பின்னால் போனாங்க. அவர் எங்கே போனாலும் மக்கள் தேடி போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவாயிடுச்சு? பொறாமையாயிடுச்சு. பொறாமையினால் தான் அவர்கள் அவரை ஒதுக்கினார்கள். அவர் செய்வதில் எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்தார்கள். நாமும் அப்படித்தான். இயேசுவை போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாருமே எதிரிகளாக தான் இருப்பாங்க. அதுதான் இயேசு சாமி தெளிவாக சொன்னார். ஆட்டுக்குட்டிகளிடையே ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் அனுப்புகிறேன். ஓநாய்களிடையே என்னை ஏற்றுக்கொண்டால் தானே உங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். உலகில் உங்களுக்கு வேதனை உண்டு. இயேசு சாமியை போல் நாம் வாழ்ந்தோம்னா இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்காது. நம்மளை பொழைக்க தெரியாதோன்னு சொல்லும், ஏமாளின்னு சொல்லும், கோமாளின்னு சொல்லும். இயேசுவுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு செய்வாங்க. அதை விட எல்லாத்தையும் செய்வாங்க. இதெல்லாம் சொல்லி தான் இயேசு சாமி சீடர்களை அழைக்கிறார். பின்னாடி வந்தீங்கன்னா இந்த கஷ்டமெல்லாம் இருக்கும். அதனால தான் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். இது என்னது? அவருடைய வேலைக்கு அழைக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு கூப்பிட்றாங்க. வேலைக்கு ஆட்கள் தேவை. பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை. மில்லில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை. பேப்பரில் பார்த்தீங்கன்னா வாண்டட் அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாம் யாரிடம் வேலைக்கு போகிறோம், எங்கு வேலைக்கு போகிறோம்? பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நாம் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகிறதுக்கு தான் விரும்புகிறோம். இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் உடனே எல்லாத்துக்கும் ஓகே. அதே மாதிரி தனியாக தொழில் செஞ்சு பெரிய ஆளாக இருந்தால் ஓகே, நல்ல லாபம் வருகிற வியாபாரமாக இருந்தால் ஓகே. வியாபாரியாக ஆசைப்படுகிறோம், அல்லது வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அதில் எதில் வருமானம் அதிகம் இருக்குதோ அந்த வேலையை செய்ய ஆசைப்படுறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை விட்டுறலாம். இப்போ நம்மளையெல்லாம் கடவுள் அழைச்சாரா இல்லையா? அப்போஸ்தலர்களை அழைத்ததை போல நம்மையும் கடவுள் அழைத்திருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பொது குருத்துவத்தில் பணி செய்வதற்கு அழைக்கப்படுகிறார். அது அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்வது போல நாம் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்யணும். ஆனால் இன்றைக்கி நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கடவுளுடைய வேலை எப்படிப்பட்டது? கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். இயேசு சாமி எந்த புதுமை செஞ்சாலும் அதுக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் அவர் எதிர்பார்த்து செய்வதில்லை. எந்த வருமானத்தையோ அல்லது பெயரையோ புகழையோ பாராட்டையோ அவர் எதிர்பார்த்து எதையும் செய்யவில்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஊதியத்திற்காக அவர் உழைக்கவில்லை. ஊதியத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஊதியம்னா அது பாராட்டு. சில பேருக்கு ஊதியம், சில பேருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பெருமையாக இருக்கிறது ஊதியம். சில பேர்த்துக்கு பணங்காசு ஊதியம், சில பேருக்கு பெருமை ஊதியம். இது எந்த ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் பணி செய்தவர் தான் இயேசு ஆண்டவர். ஆக கிறிஸ்தவர்களும் அதே போல தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சீமோன் என்ற மந்திரவாதி இவங்க செய்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான்?
நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், நீங்கள் செய்வது போல நானும் செய்வதற்கு எனக்கு அந்த அருளை தாருங்கள் என்று சொல்லுவான். பணத்தை கொடுத்து. அதுக்கு பேதுரு என்ன சொல்வார்? உன் பணத்தோடு சேர்ந்து நீயும் நாசமாய் போன்றார். அது அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கடவுள் வேலைக்கு யார் வர தயாராக இருக்கிறோம்? இயேசுசாமி செய்த வேலையை செய்கிறதுக்கு யார் தயாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் நாம் தயாராக இருக்கிறோமா? இல்லையே. ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்கன்னா வேலை இருக்குது. வாங்க இரவு ஜெபத்துக்கு போகலாம், ஐயோ நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும். உபவாச ஜெபத்துக்கு வாங்கணும்னா ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை. வாங்க தியானத்துக்கு 5 நாள் போனால் 5 நாளா? ஐயோ 5 நாளெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதுப்பா, வேலைக்கு போகணும். வேலைக்கு போகலன்னா எப்படி நாங்கள் சோறு திங்கிறது? ஆக இன்று எல்லோருமே கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் எல்லோருமே மனிதர்களிடத்தில் வேலை செய்வதை விரும்புகிறோம். ஊதியத்திற்காக வேலை செய்ய விரும்புகிறோம். இல்லை, இது உண்மையா பொய்யா? கடவுளுக்காக யார் வேலை செய்ய விரும்புகிறோம்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்னைக்கு கடவுளுக்காக கடவுளை போல வேலை செய்யறதுக்கு யார் நம்ம தயாராக இருக்கிறோம்? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இயேசுசாமியை பின்பற்ற வந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், இல்லையா? அப்போ இயேசுசாமி செய்ததை போலத்தானே நாமளும் செய்யணும். இயேசுசாமியின் வாழ்க்கை கிழக்கு என்றால் நம்முடைய வாழ்க்கை மேற்கு. அவருடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு. அவர் கடவுளுக்காக மட்டுமே வாழ்ந்தார், நாம் கடவுளை தவிர எல்லாத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக இன்றைக்கு வார்த்தைகளை, இறை வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? சும்மா ஏதோ கேட்குறவனா செவ்வாய்க்கிழமையான அந்தோனியாருக்கு மாலையை போட்டு மெழுகுதிரி பற்ற வச்சுட்டு, அந்தோனியாரே எனக்கு எப்படியாவது இதையாவது எனக்கு வாங்கி கொடுத்துரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, என் வேலையை கொடுத்துரு, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். இதேதான் 1 கொரிந்தியர் 15:19 நான் பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நாம் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டிருக்கிற எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் மற்ற எல்லா மக்களையும் விட நாம் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் என்னதான் சொன்னாலும் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மடியில் வைக்கிறதையா, என்னதான் பிரசங்கம் வச்சாலும், என்னதான் பைபிள் வார்த்தைகளையா சொன்னாலும், நம்ம எண்ணம், நம்முடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசையெல்லாம் இந்த உலக காரியங்களை குறித்து தான் இருக்கிறதே தவிர மேலுலகு சார்ந்தவற்றை அல்ல. கொலோசியர் 3:1 உயிர்ப்பு நாளிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். நான் இவ்வுலகை சாராதவனாயிருவது போல அவர்களும் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் உலகிலிருந்து அவர்களை நான் பிரித்து எடுத்து விட்டேன்கிறார். ஆக இயேசுசாமி இந்த உலகத்து மனுஷங்கள்கிட்ட வேலை செய்யல, உலகத்துக்காக வேலை செய்யல, ஊதியத்துக்காக வேலை செய்யல, அவர் கடவுளுக்காக வேலை செய்தார். எந்த ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்தார். அதனால்தான் சீடர்கள் சொல்லுகிறார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். கிறிஸ்தவர்கள் வேலை செய்வதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ அழைக்கப்படவில்லை, மாறாக சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை செய்தால் என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். வியாபாரம் செய்தால் லாபம் கிடைக்கும். இந்த சம்பளத்துக்காகவும் லாபத்துக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோமே ஒழிய கடவுளுக்காக யாரும் கிறிஸ்தவர்கள் இன்று வேலை செய்வது மிக 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 குறைந்து விட்டது. இன்றைக்கு எல்லாமே வியாபாரமாக போய்விட்டது. படிப்பு ஒரு வியாபாரம், கல்வி ஒரு வியாபாரம், மருத்துவம் ஒரு வியாபாரம், ஏன் ஆன்மீகமே பல நேரங்களில் இங்கு வியாபாரமாக மாறிவிட்டது. அன்னைக்கு இயேசுசாமி காசு இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணார். இன்னைக்கு எல்லாம் காசு இல்லாமல் ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. ஊழியக்காரங்க முதல்ல கேட்குறதே 10ல் 1 கொண்டாந்து கொடு, அவ்வளோதான். 10ல் 1 கொண்டாந்து கொடு, கடவுளுக்கு காணிக்க கொடு, கடவுளுக்கு காணிக்க கொடு. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எல்லாமே மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வேலையாக இருக்கிறது அல்லது வியாபாரமாக இருக்கிறது, சேவையாக இல்லை, பணியாக இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இயேசு செய்ததை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசு என்ன செய்தார்? நற்செய்தி அறிவித்தார்,
நோய் நொடிகளை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் இல்லையா? இதை செய்வதற்கு அவர் எந்த ஊதியத்தையும் யாரிடமும் எதிர்பார்க்கவில்லை, பாராட்டையும் எதிர்பார்க்கவில்லை, பெருமைகளையும் எதிர்பார்க்கவில்லை, எதையும் எதிர்பார்க்கல. அதனால்தான் சொல்றார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. ஆக இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுக்கு வேலை செய்கிறோமா, கடவுளை போல் வேலை செய்கிறோம்? அந்த வேலை என்ற வார்த்தையே தவறானதான். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள், ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும், இறைவார்த்தையை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், இலவசமாக அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறதற்கு ஆட்கள் வேணும். நம்முடைய பிள்ளைகளை அதற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேணும் இல்லையா? நம்ம பிள்ளைகள் படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டா சந்தோஷம்தான். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன? கடவுளுடைய பிள்ளையாக மாறி இயேசு செய்வதில்தான் ஒவ்வொரு பெற்றோரும் பெருமை கொள்ள வேண்டும். இயேசு செய்ததை என் பிள்ளை செய்கிறானே, இயேசு செய்ததை போல என் பிள்ளை செய்கிறானே என்பதுதான் ஒரு கிறிஸ்துவ பெற்றோருக்கு பெருமை. மற்றவர்களைப் போல நாம் கல்வியிலோ, வியாபாரத்திலோ, செல்வத்திலோ, அழகிலோ, அந்தஸ்திலோ வல்லவர்களாவது நமக்கு பெருமை அல்ல. மாறாக ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோருக்கும் எது பெருமை என்று சொன்னார், இயேசுவை போல, அப்போஸ்தலர்களைப் போல, ஆதி கிறிஸ்தவர்களைப் போல, புனிதர்களைப் போல நம் பிள்ளைகள் நற்செய்தி அறிவிக்கிற பொழுதும், இறைவார்த்தை அறிவிக்கிற பொழுதும், புதுமைகளை செய்கிற பொழுதும், வரங்களை பயன்படுத்துகிற பொழுதும், கடவுளுக்காக அதிகமாக வாழ்கிற பொழுதும் தான் நாம் பெருமைப்பட வேண்டும். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் மாறுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவம் பரவவில்லை, உடைந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறவர்கள் யாரும் இல்லை. எசாயா 6:8 நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவர் போவார் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய தாகம் அதில் தெரிகிறது. கடவுளுக்காக இன்று பணி செய்ய வருகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கடவுளுக்காக உழைக்க நாம் வருகிறோமா? இல்லை. நம்முடைய தேர் திருவிழாவில் தேர் ஓட்டுறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? தேர் தூக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? தேர் இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்தாங்க. ஆனால் இறை வார்த்தையை கேட்பதற்கோ, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கோ, கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கோ எத்தனை பேர் நம் பங்கில் வந்திருக்கிறார்கள்? ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபியுங்கள். கடவுளின் பணி செய்வதற்கு ஆட்கள் அதிகம் தேவை, அறுவடையோ மிகுதி. நிறைய மக்கள் பிசாசின் கட்டுகளிலும், சாப கட்டுகளிலும், பாவ கட்டுகளிலும் கட்டுண்டு கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாமல், கடவுளுடைய அன்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்பது, இவர்களை கடவுளிடம் கொண்டு வருவது, இவர்களை மனம் மாற்றுவது, இவர்களையும் கடவுளின் உண்மையான பிள்ளைகளாக மாற்றுவதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற வேலை. ஆகவே இதை உணர்வோம், மனம் மாறுவோம், தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். தூய ஆவியை பெற்றவர்களால் தான் கடவுளுடைய வேலையை செய்ய முடியும். சாதாரண மனித இயல்பில் இருக்கிறவர்களால் கடவுளுடைய வேலையை செய்யவே முடியாது. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள. அப்போஸ்தலர்கள் கூட பரிசுத்தாவியை பெற்ற பின்பே இயேசுவின் பணியை தொடர்ந்தார்கள். அப்பொழுது யாரெல்லாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்ய முடியும். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு நாளும் இயேசுவின் பணியை தொடர முடியாது. அவர்கள் இந்த உலகத்தின் பணியைத்தான் தொடர வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளாத எவரும் கிறிஸ்தவராகவும் இருக்க முடியாது, கடவுளின் உண்மையான பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது. ஆகவே இத்திருப்பலியிலே ஆண்டவரே, அப்போஸ்தலரை நிரப்பியதைப் போல எங்களையும் தூய ஆவியால் நிரப்பும், நாங்களும் உமது பணியை செய்ய எங்களுக்கு ஆசிரை தாரும் என்று சொல்லி இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம்.